சித்திய விட்டு போன சித்தி உன்னை பார்க்காம எவ்வளவு அழுதுட்டேன் தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாத. சித்தி மேல ஏதாவது கோவமா? சித்தி ஏதாவது தப்பு பண்ணிட்டனா? இனிமே என்னை விட்டு போகாத. இல்ல வெண்ணிலா சித்தி, நான் இனிமேல போக மாட்டேன் சித்தி. நீ மட்டும் கிடைக்காம போயிருந்தா சித்தி செத்தே போயிருப்பேன்டா. வெண்ணிலா, அழாத விடு, அதான் வந்துட்டால. முத்து மாமா, ருத்ரா வீட்டை விட்டு போயிட்டு ருத்ரா பத்திரமா திரும்பி வந்ததே பெரிய விஷயம். நான் போய் இவளுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடுறேன் மாமா. மாமா, ருத்ராவுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு மாமா. ஏதாவது தெய்வ குத்தமா இருந்தா கூட இப்படி எல்லாம் ஆகும். என்ன தெய்வ குத்தம்? ருத்ராவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ சரியாயிடுச்சுன்னா நாகம்மாவுக்கு தங்க விக்கிரகம் பண்ணி வைக்கிறதா நீ வேண்டி இருந்தல்ல. இப்ப வரைக்கும் நாம அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே இல்ல மாமா. அதனால கூட ருத்ராவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்ல. ஆமா இல்ல, பாரு நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. வேண்டின மாதிரி நாகம்மாவுக்கு தங்க விக்கிரகத்தை பண்ணி வச்சிடலாம் முத்து மாமா. இல்லன்னா மேல மேல பிரச்சனை தான் வரும். இல்ல இல்ல, பண்ணிடலாம், அது கண்டிப்பா பண்ணிடலாம். என்ன வேணிலா வாய் கூசாம என்னவோ தங்க விக்கிரகம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க? முத்தரசன் சரின்னு சொல்றான். இந்த அது எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா? ஏதோ 1000-2000 வாங்கி வச்சிடலாம். நீ பாடி லட்சக்கணக்கில் சொல்லிட்டு இருக்க. ஏன் ஸ்வேதா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? யார் சொத்தை எடுத்து யாருக்கு தானம் பண்றது? இது பாருங்க தென்னரசு, காணாம போன குழந்தை திரும்ப கைக்கு கிடைச்சிருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் காசுங்கிறது 2வது பட்சம்தான். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க. தென்னரசு, இத பாரு, இது சாமி விஷயம், அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. சொந்தக்காரங்க நாங்க கேட்க கூடாது. ஆனா எங்க இருந்தா வந்த அநாத கழுதைகளா செஞ்சிட்டு இருப்பீங்க. என்னடா சொன்ன? யார பத்தி என்னடா சொன்ன? வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க. யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன? ஏன் பொண்ணுடா அவ? அவ பத்தி ஏதோ பேசுன வெட்டி போடு. என்னப்பா முத்தரசு, ஏன் இப்படி கோவப்படுற? ஒரு விசேஷத்துக்கு வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் அவமானப்படுத்துவியா? தெரியுமா விசேஷம்? என்ன வார்த்தை பேசலாம்? தப்பு இல்லையா அது? சரிப்பா, அவன் தான் ஏதோ தெரியாதனமா பேசிட்டான். அதுக்காக அவன் சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்துவியா? இதெல்லாம் தப்புப்பா. சரிப்பா, சரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஆனா தென்னரசு பேச ரொம்ப தப்பு பெரியப்பா. ரொம்ப நன்றி முத்தரசு, இதை நான் மறக்கவே மாட்டேன். விசேஷத்துக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். இன்னையா நிக்கிறீங்கப்பா? வாங்க போலாம். ஏய் வாடி. முத்தரசு, உனக்கு நெருங்கின சொந்தத்தை விட எங்க இருந்தா வந்தவதான் முக்கியமா போயிட்டான்ல. பாத்துக்கிறேன், எங்களுக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். காசு இருக்கின்ற திமிர்ல ஆடிட்டு இருக்கீங்கல்ல, ஆடுங்கடா. டேய் எல்லாம் வாங்க.
ருத்ரகுட்டி யாரா சொன்னது? யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் இருக்கேன்லடா. ருத்ரகுட்டிக்கு அப்பா நான் இருக்கேன்டா. இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரும் உனக்கா இருக்காங்கடா. வெண்ணிலா சித்தி, ஜனனி, ஸ்வேதா எல்லாருமே உனக்கா இருக்கோம்டா. இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சரியா? வெண்ணிலா பாவம் குழந்தை காலையில அடைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பா. அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கூட. சரி முத்து மாமா, வா ருத்ரா. மருது என்னண்ண? யாரு கண்டுபிடிச்சுன்னு தெரியலடா. என்ன நம்ம நடந்துட்டு இருக்கு. சரி, எதுவா இருந்தாலும் கல்யாண வேலை தடைப்பட்டுற கூடாது. என்னாலும் சரி, கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். சரிண்ண. ஸ்வேதா, நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லா வேலையும் நீ பாத்துக்கூடா. ருத்ரா, இனிமே சித்தியை விட்டு எங்கேயுமே போக கூடாது. சித்தி எப்பவும் உனக்காக தான் இருப்பேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காத மாதிரி சித்தி எப்பவும் நடக்க மாட்டேன். நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது, சரியா? சரி சித்தி. உனக்கு முத்து மாமா இருக்காரு, நான் இருக்கேன், நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. சரி சித்தி. என்னடி உன் முகமே நல்லா இல்ல? உன் மாமா தான் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? இன்னும் கூட எனக்கு நடந்தது மனசுக்குள்ள முள்ளு மாதிரி உறுத்துது. ஆஃப்டர் ஆல் அந்த சின்ன குழந்தை ருத்ரா, ஸ்வேதாவை பிடிக்கல, அவ தப்பானவன்னு சொல்றா. அவளை இந்த நிமிஷம் வரைக்கும் மாமா தட்டி கேட்கல. அவளை பத்தி ஒரு வார்த்தை மாமா திட்டினதுக்கு அவ வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப பார்த்தா மாமா மொத்தத்தையும் மறந்து அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல நிறுத்தி தென்னரசியை எதிர்த்து பேசுறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு தெரியல. நினைச்சு பார்த்தாலே கடுப்பா இருக்கு. இதோ பாரு ஸ்வேதா, கல்யாணத்தை வெண்ணிலாவை பொறுப்பெடுத்து நடத்தணும்னு உங்க மாமா சொல்லிருக்காரு. அதுல முதல் படியா இப்போ நல்லபடியா நலுங்க முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கும் 1008 தடங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி கல்யாணமும் நடந்து முடியறது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உன் கைக்குள்ள எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாரையும் பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கலாம். நீ கவலைப்படாத ஸ்வேதா. இப்போதைக்கு உன் மாமாவையும் சரி வெண்ணிலாவையும் சரி சங்கடப்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. நீ ருத்ராவை ஏதாவது திட்டுனா உன் மாமா வெண்ணிலா 2 பேருமே சங்கடப்படுவாங்க. அது உன் கல்யாணத்துக்கும் நல்லதில்ல, உனக்கும் நல்லதில்ல. அதனால இப்போதைக்கு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ கூட இணக்கமா இருக்கிற மாதிரி நடி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இப்படி வரியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ருத்ரா, நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்தா. வெண்ணிலா, இன்னைக்கு என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவுமே என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் சம்பந்தமா எந்த விஷயம் இந்த வீட்டுல நடந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு எல்லா பாரத்தையும் தோல்ல தாங்கிக்கிட்ட. இந்த நலங்க நல்லபடியா நடத்தி காமிச்சிட்டேன். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா நலங்களை கலந்துகிட்டேன்னு தெரியுமா?
முதல் தடவையா இன்னைக்குதான் என் மனசுக்குள்ள முழுமையான சந்தோஷம் இருக்கு வெண்ணிலா. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு என்ன பிரிச்சு பேசாதீங்க. உங்க கல்யாணம் நடந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல வெண்ணிலா, இது வரைக்கும் கல்யாணத்துக்குன்னு திட்டம் போட்டு எதையுமே நடத்த முடியல. பந்தக்கால் கூட நல்லபடியா நட முடியல. முறிஞ்சு விழுந்து என் மனசும் சேர்ந்து முறிஞ்சது. ஆனா நீ வந்து நலங்க நல்லபடியா நடத்தி காமிச்சிட்ட. என்ன ஒண்ணு, ருத்ரா காணாம போனது, தென்னரசு சத்தம் போட்டது, அப்படி இப்படின்னு நம்ம கை மீறி சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதனாலதான் சங்கடமே தவிர ருத்ரா திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் நீதாங்கிற நன்றி உணர்வு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் போகாது வெண்ணிலா. என்னதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாலும் இன்னும் மனசுக்குள்ள இருக்கிற பயம் போகவே மாட்டேங்குது வெண்ணிலா. ஆமா, எதுக்குக்கா தேவையில்லாம பயப்படுறீங்க? நலங்க மாதிரியே உங்க கல்யாணம் தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். அப்படி இல்ல, எனக்கு என்ன பயம்னா ருத்ரா ஜனனி இவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா உடன்பாடு இல்ல, பிடிக்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஜனனி வந்து ருத்ராவுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து கல்யாண சமயத்துல வீட்டை விட்டு அனுப்பலாம். அதனால மறுபடியும் என் கல்யாணம் நின்னுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன நடந்தாலும் இந்த கல்யாண விஷயத்துல இருந்து பின் வாங்க மாட்டல்ல? என்னக்கா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இந்த உலகத்துல நான் ரொம்ப ரொம்ப பெருசா நினைக்கிறது முத்துமாமாவதான். அப்படிப்பட்டவரோட தலை மேல அடிச்சு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அப்புறம் எப்படிக்கா நான் பின் வாங்குவேன்? தயவு செஞ்சு நான் அப்படி செய்வேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதுவும் இல்லாம என் அம்மா எனக்குன்னு கொடுத்த கூரைப்புடவைய கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன். கரெக்ட் தான். உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் மனசார நினைச்சுக்கிட்டு தான் கொடுத்தேன். அப்படி இல்லனா நான் அந்த புடவைய கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேனா? என்ன நடந்தாலும் சரி, உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். எதையும் போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருங்க ஸ்வேதாக்கா. எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்க வெண்ணிலா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் கண்டிப்பா தடுக்கவே முடியாது. இனி என் மனசுல பயமோ கலக்கமோ எதுவுமே வராது. நான் தைரியமா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். அதுக்கு காரணமே நீதான். சரி, காலையில இருந்து நீ நிறைய வேலை பார்த்திருக்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நானும் மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். அம்மா தாயே, ஸ்வேதாக்கா ஜனனி ருத்ராவை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. முத்துமாமாவோட ஸ்வேதாக்காக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். வா ஜனனி, எனக்கு கடை வீதி வரைக்கும் போகணும். நிறைய வேலை இருக்கு. நானும் வரேன். இங்க பாரு ருத்ரா, சித்தி நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு உன்னையும் தூக்கிட்டு வர முடியாதல்ல. உனக்கு தான் கூட விளையாடுறதுக்கு ஜனனி இருக்கால. சித்தி நானும். ருத்ரா, வெண்ணிலா அண்ணி ஒரு அப்பாவி. அவங்க கிட்ட ஸ்வேதா கல்யாணத்தை நீதான் நடத்தணுங்கிறா, கட்டி பிடிக்கிறா, பயங்கரமா நடிக்கிறா, நல்லா ஏமாத்துறா. இந்த எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா அண்ணி உண்மைன்னு அப்பாவித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஸ்வேதாவோட பிளான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ருத்ரா.
நம்ம தான் என்ன சொன்னாலும் சித்தி நம்பறது இல்லையே. எப்ப பார்த்தாலும் சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம சொல்ற விதத்துல சொல்லி வெண்ணிலா அன்னைக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட வேலை. இத மட்டும் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு வையேன், எல்லாமே நம்ம கை மீறி போயிடும். எப்படியாவது எடுத்து சொல்லி இந்த கல்யாண ஏற்பாட்டை தடுத்து நிறுத்துறது தான் இனி நம்மளோட வேலையா இருக்கணும். ஓகேவா? சரி வா. ஸ்வேதா, எங்க கண்ணே எங்களால நம்ப முடியல. நானும் பாக்குறேன், நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே உல்டாவா நடக்குது. வெண்ணிலாவ கட்டி பிடிச்சுக்கிற, நீதான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பேசுற. புலி மாதிரி இருந்தவ டோட்டலா சரண்டர் ஆகி பூனை மாதிரி ஆயிட்டியா? இப்ப புரியுது, வெண்ணிலாவோட தயவு இருந்தாதான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு முடிவு பண்ணிட்ட. அப்படிதானே? நான் அந்த வெண்ணிலா கிட்ட போய் சரண்டர் ஆகுறதா? அப்புறம் நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நலங்குல ருத்ரா காணாம போனப்போ என்ன பார்த்து ஜனனி என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? நான் வாழ போற வாழ்க்கை வெண்ணிலா போட்ட பிச்சைன்னு சொன்னா. அப்ப கூட அதை கேட்டு நான் அமைதியா தான் இருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நடந்தது, இனிமே நடக்க போறது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே ஸ்வேதா. ஸ்வேதா என்ன பண்றான்னு புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் ஸ்வேதாவா இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. யாருக்குமே புரியாத விஷயத்தை யோசிச்சு அது அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே நடத்தி காட்டுறதுதான் இந்த ஸ்வேதாவோட ஸ்டைல். இப்போ என்ன சொல்ற? இத்தனை நாள் நடந்ததெல்லாம், வெண்ணிலா பண்ண சத்தியம்லாம்? நடந்தது எல்லாமே நான் போட்ட திட்டப்படிதான் நடந்திருக்கு. வெண்ணிலாவை இந்த கல்யாணத்தை நானே முன்னால நின்னு நடத்தி வைக்கிறேன்னு மாமா மேல சத்தியம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்ததே எனக்கு வெற்றிதான். எங்க அடிச்சா எங்க வலிக்கும், எங்க தட்டினா எங்க விழுன்னு எல்லாமே எனக்கு கத்துபடி. அந்த மாதிரிதான் வெண்ணிலாவை என் வலையில விழ வச்சு சத்தியமும் பண்ண வச்சு. என்ன ஸ்வேதா சொல்ற? என்னால நம்பவே முடியல. எல்லாமே நடிப்பா? என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளவும் என்னோட பிளான் தான். ஏன்னா இவ்வளவு நாளும் நான் ஆக்ரோஷமா தாக்கி பார்த்துட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எவ்வளவு போராடியும் பார்த்துட்டேன். ஆனா அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இந்த விஷயத்துல அறிவு பூர்வமா வலை விரிச்சு வியூகம் அமைச்சு சுத்தி விளையாண்டா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். அவ கையால எனக்கு கல்யாணம் நடக்க போறதுன்னு சொல்றது எனக்கு அசிங்கமான விஷயம்தான். ஆனா பரவாயில்ல, நடக்கட்டும். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாண பரிசை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல மட்டும்தான் வித்தியாசமா கல்யாணத்தையே நடத்தி வச்சவளுக்கு நான் கல்யாண பரிசு கொடுக்க போறேன்.